Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை கூட எல்லாம் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இது ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி செய்யறது அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 5 பல் சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தும் போது வாயில் கடிப்படும் போது ரொம்பவுமே இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரேவிக்கு நல்லாயிருக்கும், நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா திக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இப்போது இது கூட ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் கிரேவி எனக்கு திக்காக வேணுங்கிறதுக்காக தேங்காய் பேஸ்ட்டு நான் சேர்த்துட்டு கூடவே மிக்ஸி ஜார் கழுவி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ அது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டையை சேர்த்துக்க போகிறேன். முட்டையை சேர்த்தும் போது ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவை சேர்த்திட்டு அப்புறமா மஞ்சள் கருவை சேருங்க. அப்போ தான் முட்டை நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம 4 முட்டைகளையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். முட்டை 2 சைடும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. கிரேவியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் இப்போ நீங்கள் கிளற வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் சர்வ் பண்ணும்போது எடுத்து அப்போ சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.